இன்றைக்கு நாம் சத்சங்கத்தில் சிந்திக்க இருக்கிற தலைப்பு 5 நண்பர்கள். நேற்று தியானம் செய்ய விடாமல் தடுக்கிற 5 எதிரியை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு 5 நண்பர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த 5 நண்பர்களை பக்கபலமாக வச்சுக்கிட்டா 5 எதிரிகள் நம்மக்கிட்ட வராமல் பார்த்துக்கலாம். முதல் நண்பன் என்ன? பக்தி. பக்தி என்பதை நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம். நாம் செய்கிற பயிற்சியில் முழு நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் பயிற்சியை சரியாக செய்ய முடியும். பக்தி அர்ப்பணிப்பு இல்லாதவங்க தர்மத்தின் பாதையில் பயணிக்க முடியாது. பக்தி எப்படி இருக்கணும்னு தெரியுமா? பக்தி மூட நம்பிக்கையாகவோ மூட பக்தியாகவோ இருக்கக்கூடாது. கண்மூடித்தனமான பக்தியாகவும் இருக்கக்கூடாது. விவேகமுள்ள பக்தியாக இருக்கணும். வெறும் விவேகம் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் பத்தாது. பக்தியும் இருக்கணும். பக்தி இல்லாத விவேகம் வெறும் அறிவு விளையாட்டாக ஆகிடும். பக்தி என்பது கால் போல, விவேகம் என்பது கண் போல. ஒரு பாதையில் போகணுன்னா கால் வேணும். காலால் தான் நடந்து போக முடியும். அதே போல் கண்ணும் அவசியம். எப்படி போகணும்னு கண்ணு தான் உதவி செய்யும். நம்பிக்கை எப்போதும் குருட்டு நம்பிக்கையாக எதிரியாக மாறிடவே கூடாது. ஒரு பாதை என்னதான் நல்ல பாதைன்னு தெரிஞ்சிருந்தாலும் அதில் நடக்கலைன்னா அது என்னதான் நல்ல பாதையாக இருந்தாலும் ஒரு பயனும் இல்லாமல் போயிடும். பக்தி, ஞானம், செயல் இந்த 3 இணைஞ்சாதான் தர்மம் முழுமை பெறும். நான் ஒரு பக்திமான்னு ஒருத்தர் சொல்கிறார். யாரோ ஒரு குருவிடமோ கடவுளிடமோ பக்தி இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு குருக்கிட்டேயோ கடவுள்கிட்டேயோ பக்தி இருந்தால் நல்லது தான். ஆனால் அந்த பக்தி எப்படி இருக்கணும்? அந்த குருவோ கடவுளோ அவருக்கு ஒரு குணம் இருக்கும்ல, நல்ல பண்பு இருக்குல்ல, அதில் கொஞ்சமாவது நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் அந்த பக்தி உண்மையான பக்தின்னு சொல்லலாம். நம்ம பக்தியோடு இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது கேட்டு பெறணும்னு நினச்சி நான் அதை தரேன், நீ இதை கொடு அப்படின்னு வியாபாரம் நடத்தினா அதை எப்படி பக்தின்னு சொல்ல முடியும்? நம்மளை நாமளே கெடுத்துக்கிட்டு கடவுளே நல்ல புத்தியை கொடு, குருவே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். இப்படி சொல்கிறது சரியா? நமக்கு நாமளே கேட்டு பார்த்துக்குவோம். சரி, கடவுளே குரு ரூபத்தில் வந்து இப்படி செஞ்சால் உனக்கு நல்ல புத்தி வரும்னு சொன்னால் அதை செய்கிறோமா? செய்கிறதே இல்லை. நாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு கடவுளே நீ தான் எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும், நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னால் கடவுள் என்ன தான் பண்ணுவார்? நாம் செஞ்ச செயலுக்கு விளைவு கொடுத்துட்டு அனுபவித்து தெரிஞ்சுக்கன்னு சொல்லிடுவார். பக்தி ஆசை இல்லாத பக்தியாக இருக்கணும். பக்தி எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கணும். இதுதான் உண்மையான பக்தி. உதாரணமாக ஒரு ஊரில் ஒரு அப்பா மகன் இருந்தாங்க. அந்த அப்பா சொல்கிற பேச்சை மகன் கேட்குறதே இல்லை. எவ்வளோ நல்லதெல்லாம் சொல்கிறார், எதையும் கேட்குறதில்ல. ஆனால் மகன் டெய்லி அப்பா கிட்ட வந்து அவரை பற்றி புகழ்ந்து பேசிட்டு, அப்பா எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும் இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்பா வாங்கி கொடுப்பாரா? அப்பா என்ன சொல்வார்? முதல்ல நான் சொல்கிறத செய், அப்புறம் நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்வார். அதுபோல தான் ஒரு குருவோ கடவுளோ நான் சொல்கிறத செய், நீ கேட்டது தானாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் எந்த சீடனுக்கும் பக்தனுக்கும் புரிகிறதே இல்லை. ஒரு குரு மேலே பக்தி இருக்கிறது நல்லது தான். நம்ம பக்தி வைக்கிற குருவுக்கு இருக்கிற நல்ல குணத்தில் கொஞ்சமாவது நாம் வர வச்சுக்கிட்டு அதுக்காக முயற்சி செஞ்சால் அது ஒரு சிறந்த பக்தின்னு சொல்லலாம். அவர் சொல்கிற பயிற்சியை நம்பிக்கையோட சிரத்தையோட செஞ்சால் அது சிறந்த பக்தின்னு சொல்லலாம். இந்த பக்தியை எல்லோரும் வளர்த்துக்கணும்னு சொல்கிறோம். அடுத்ததாக முயற்சி.
நாம் செய்கிற பயிற்சியில் நிறைய தடங்கள் வரும். இந்த பாதையில் முன்னேறுவது அவ்வளவு சுலபமான விஷயமே கிடையாது. இந்த மனசு பல விதவிதமான சேட்டையை செய்யும். இந்த தியானமே சரியில்லைன்னு சொல்லும். இதெல்லாம் ஒரு தியானமானு கேட்கும். மூச்சை கவனிச்சா மனம் தூய்மையாகிவிடுமா அப்படின்னு கேட்கும். எங்கே இவ்வளோ நாளாக செய்கிறேன், ஒன்றுமே ஆகலை அப்படின்னு புலம்பும். இந்த மாதிரி பல எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் மனசு செய்கிற தந்திரம்தான்னு புரிஞ்சிக்கிற அளவுக்கு பக்குவம் இருந்தால் நீங்கள் இந்த பயிற்சியில் முன்னேறிடுவீங்க. மனசோட தந்திரத்தில் மாட்டிக்கிட்டவங்க பயிற்சி செய்கிறத நிறுத்திடுவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து பயிற்சி செய்ய முயற்சி செய்யணும். 5 எதிரியில் எந்த எதிரி எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. எதிரி எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருந்தாலும் நம்முடைய பலம் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறதா தான் இருக்கணும். இந்த ஒவ்வொரு எதிரியும் நம்மால் உருவாக்கப்பட்டது தான். நம்மோட பழைய பழக்கம்தான் நம்மோட எதிரி. அதுதான் இன்னைக்கு வளர்ந்து நம்மளையே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. விடாமுயற்சியோடு தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்தீர்களானால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக விழிப்புணர்வு. தொடர்ச்சியாக ஒரு செயலை செய்யும்போது நிச்சயம் சோர்வு வரும். இதுதான் பழைய பழக்கம். தூக்கமோ மனக்குழப்பமோ சந்தேகமோ வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் விழிப்புணர்வோடு இருக்கணும். மனசில் இருக்கிற எந்த அழுக்கு மேல்மட்டத்துக்கு வந்தாலும் விழிப்போட கவனத்தோடு இருக்கணும். தொடர்ச்சியான விழிப்புணர்வு தான் எல்லா துன்பத்திலிருந்தும் நம்மளை விடுவிக்கும் கருவி. இதை புரிஞ்சிங்க. அடுத்ததாக சமாதி. நாம் ஒவ்வொரு நாளும் மனசை கூர்மைப்படுத்த முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி நாம் முயற்சி செய்யும்போது ஒரு சில வினாடிகள் மனமற்ற நிலைக்கு சென்று இருப்போம். ஏன் ஒரு சில நிமிடம் கூட மனமற்ற நிலைக்கு சென்று இருப்போம். இதை தான் சமாதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலையில இருந்து பழகின ஒருத்தருக்கு மனசில் எந்த அசுத்தம் வெளி வந்தாலும் அது தொடர்ச்சியாக ரொம்ப நேரம் நீடிக்கிறது இல்லை. அது தானாகவே மறைஞ்சு போயிடுது. ஒரு சில வினாடி சமாதி நிலையில் இருந்தவருக்கு கூட இந்த 5 எதிரிகளிலிருந்து விடுபடக்கூடிய பலம் கிடைக்குது. சமாதியின் பலம் அந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது. அதனால் தொடர்ச்சியாக சமாதி பயிற்சியை செய்யுங்க. அடுத்ததான் ஞானம். தெளிந்த அறிவு தான் ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையை உள்ளது உள்ளபடி பார்க்கும் அறிவு. இந்த அறிவு ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா மனதில் என்ன எழுந்தாலும் அதை தானாகவே போக்கிட முடியும். மன அசுத்தங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அது தானாகவே வெளியே போயிடும். எந்த அளவுக்கு இந்த 5 நண்பர்களையும் பலமாக வச்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு எதிரிகளே இல்லாமல் ஆக்கிடலாம். இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 5 நண்பர்களையும் பலப்படுத்தி கொள்ள தொடர்ந்து பயிற்சி செய்கிறோம் சொல்லி இந்த உரையை நாம் இதோட நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நிறைவுடன்.